ஓரளவுக்கு கணிசமான பணம் கையில் சேர்த்துட்டார் சார். முன்னாள் அமைச்சர்கிட்ட அந்த ஃபைல் மேல ஃபைல் கொடுத்து கவர்னர்கிட்ட ட்ரங்க் பொட்டிலாம் கொண்டு போய் வச்சு இப்போ அந்த பணம் சேர்ந்த பிறகு அதுக்கு அடுத்தது வாட் நெக்ஸ்ட், அடுத்த பிறகு ஏதாவது ஒன்று செல்வாக்கில் இருக்கணும். தேர்தல் வரைக்கும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா கட்சி பிளவுப்படும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அணை போட்டாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா பலவீனமும் ஆயிடுச்சு. அப்போ இப்போ இவர் அரசு கட்சி தொடங்கும்போது அப்போ அண்ணாமலை நாளை கட்சி தொடங்கி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வாக்குகள் வாங்கிடுவாரு அப்படின்னு இன்னைக்கே நம்ம சொன்னோம்னா கூட எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா லட்சங்களை தாண்டது. ஆனால் ரஜினிகாந்தை பயன்படுத்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாருன்றது அவருடைய பேச்சில் தெரியுது. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்குவாரான்னு தெரியல. தமிழ்நாடு அரசியல் கொட்டையை குழப்பியாச்சு சார். இப்போ யார் யாரெல்லாம் எவ்வளோ செல்வாக்குன்றது தனித்து தான் தெரிய போகுது. தனித்து நிற்க போகிறது இல்லை, அணியாக நிற்க போகுது. இப்போ 2 அணி இருந்தது, இப்போ 2 அணின்றது இப்போ 4 அணியாக மாறப்போகுது. உறுதியாக 4 அணி மாறப்போகுது. இப்போ அண்ணாமலை தனியாக ஒரு புதிய கட்சி தொடங்குறாரு. பிஜேபி இருக்கலாம் போய் சேர்ந்துருவாங்கன்னு இவர் அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாரு. பிஜேபி இருக்கிறவங்கள நான் ஒருபோதும் நான் சிதைக்க மாட்டேன், அந்த கட்சி நான் என்னால் எந்த டேமேஜும் இருக்காது, நான் தனியாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தங்களுடைய வாக்குகளை எப்படி தக்க வச்சுக்க போகிறாங்க அப்படின்றது தான். ஒரு சுத்தமான அரசியல்வாதியாக செயல்பட்டாரா அண்ணாமலை அப்படின்னா அங்கே ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. அது காரணம் அவர் குறித்து வந்த பல செய்திகள் அதிமுக அமைச்சர்கள்கிட்ட இவர் சுரண்டினாரு. நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ அரசியல் சூழ்நிலையில் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க விட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்து அப்புறம் பிஜேபி வேலைக்கு லெட்டர் கொடுத்துட்டு இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசியலில் ஒரே பரபரப்பாக இருக்கிற நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்பீச். அவர் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், என்ன கொள்கை, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவர் கடந்து வந்த பாதை மற்ற விஷயங்கள் மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நம்ம எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்கன்னா பொது தேர்தலில் போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. 2031 பொது தேர்தலுக்கு தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவருடைய இந்த ஒரு 25 நிமிட வீடியோக்கு நீங்க கவனித்திருப்பீங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் தான் சொல்லி நம்ம அப்புறம் பேசுவோம். இவருடைய இந்த கட்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் நினைக்கிறது என்னன்னா, முதல்ல இவர் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி மத சார்புள்ள கட்சி. பிஜேபியில் இவருடைய பயணம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் டிஎம்டிகேல இருந்தேன்னு அவர் சொன்னார். டிஎம்டிகேல ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி இருந்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு மேலோட்டம் கொஞ்ச நாள் இருந்தேன், நான் ஒரு பயிற்சி மாதிரி அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் தேர்வு செய்த கட்சி பிஜேபி தான். ஆனால் அந்த பிஜேபியில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற அந்த கோஷத்தெல்லாம் பெருசாக எடுக்கல. பட் இருந்தாலும் அந்த கட்சி மீதான அந்த சங்கின்ற அந்த முத்திரை இருக்கு இல்லையா, அது இவர் மேல விழதான் செஞ்சுது. ஆனால் இவர் பொருந்தாத நபரா அதுல இருக்கிறாரா? இன்னும் கூட பல பேர் இருக்கிறாங்க. அந்த துரைசாமி போன்றவங்க, அந்த கேபி ராமலிங்கம் போன்றவங்க பொருந்தாத இந்த திமுக இருந்து போய் சேர்ந்தாங்க இல்லையா, திமுக அதாவது திராவிட கட்சிகளை போய் சேர்ந்தாங்க. திமுக அதிமுக போய் சேர்ந்தவங்க எல்லாம் அந்த திராவிட கட்சிகளை பயணிச்சுட்டு அவங்களால அந்த கட்சியில போய் அவங்களால அடாப்ட் ஆக முடியல அப்படின்றது. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அவர் கூட இருக்கிற நபர்கள் இந்த அமர் பிரசாத் ரெட்டி போன்ற சில நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் பிஜேபி வெறியர்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கிளீன், அதாவது சுத்தமான மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல இருக்கிற நபர்கள், ஏன்னா நீங்க அமர் பிரசாத் ரெட்டி பத்தி மாரிதாஸ் அவ்வளோ ஆதாரங்களை வெளியிட்டார். ஸோ அமர் பிரசாத் போன்ற நபர்கள் தான் இவர் கூட அண்ணாமலை கூட இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை உறுதியா இந்துத்துவ கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் அவர் தத்துவங்கள் சொல்ல முடியாது, இந்துத்துவ கோட்பாடுகளை முன்மொழிஞ்சாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல ஒரு சுத்தமான அரசியல்வாதியா செயல்பட்டாரா அண்ணாமலை அப்படின்னா அங்க ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. அது காரணம் அவர் குறித்து வந்த பல செய்திகள் அதிமுக அமைச்சர்கள்கிட்ட இவர் சுரண்டினாரு, இடி வச்சு மிரட்டினாரு, அதை வச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் சொல்லுவாரு கரெக்டா நடக்கும். நாளைக்கு இடி வருவாங்கன்னு சொல்லுவாரு, கரெக்டா இடி அங்க போகும் நடவடிக்கை. ஸோ கடந்த காலத்தில் அதெல்லாம் நடந்துச்சுனால இந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், ஊழல் அமைச்சர்களை பயன்படுத்தி பணம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு மாதிரி இருக்கதான் செய்யுது. சரி, இதெல்லாம் போகட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா அவர் ஒரு அதிருப்தி, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு அதிருப்தியில் இருந்தது உண்மை. அண்ணாமலைக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா ஒரு பிம்பம் கட்டுறாங்க இல்லையா. அண்ணாமலைக்கு மட்டும் செல்வாக்கு மட்டும் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தால் அவர் ஒரு தொகுதி எம்எல்ஏ கூட ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் கடந்த தேர்தலில் அவர் தோல்விதான். அப்புறம் தோல்வியற்ற, நீங்க எந்த கட்சியில வேணா நீங்க இருந்துங்க சார், தனிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க உங்க வரைக்கும் ஜெயிக்கணும். ஆனா அப்படி எதுவும் வெற்றி எதுவும் அடையவே இல்லை அவர்.
அப்படி இருக்கும்போது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது என்னன்னு கேட்டால் வந்து பாராளுமன்ற தேர்தலப்போ வந்து ஒரு போட்டியிட்ட போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வாக்கு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்கிட்டாரு. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு பிஜேபி தனித்து நிற்கல, ஆனால் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு 18% வாக்குகள் பெற்றுட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு வருட காலமா இவர் அந்த அரசியல் கட்சி மாநில தலைவர் பதவியில் நீக்கிற உடனே இவருக்கு இருந்தால் நம்ம தனியாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. அது காரணம் குறிப்பாக கேட்டால் போதுமான அந்த என்ன சார் அந்த கட்டமைப்பு அவர் கையில் இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற அந்த வந்து அந்த இன்ஃபுளுசர்லாம் கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கிறாங்க சில பேர். அதை தாண்டி வந்து கேட்டால் கொஞ்சம் கணிசமான ஃபேவர்லாம் கிடையாது, பணம் கொடுத்தா வந்துடும், யாருக்கு வேணாலும் பேசுவாங்க, பணம் கொடுத்தா வந்துருவாங்க. அதான் அது பணம் இருக்கு இல்லையா இவர்கிட்ட, ஓரளவுக்கு கணிசமான பணம் கையில் சேர்த்துட்டார் சார். முன்னாள் அமைச்சர்கிட்ட அந்த ஃபைல் மேல ஃபைல் கொடுத்து, கவர்னர்கிட்ட ஃபைல் மேல ஃபைல் கொடுத்து, ஃபைல் நம்பர் 1 ஃபைல் நம்பர் 2 அப்படி சொல்லி கொடுத்து ட்ரங்க் பட்டிலாம் கொண்டு போய் வச்சு, அந்த ட்ரங்க் பட்டி வெறும் காலி பட்டி தான், ஆனால் அந்த ட்ரங்க் பட்டி கொண்டு போய் அந்த கவர்னர் முன்னாடி நிற்க வச்சு கணிசமான வந்து பணத்தை தேர்த்திட்டார். இப்போ அந்த பணம் சேர்ந்த பிறகு அதுக்கு அடுத்தது வாட் நெக்ஸ்ட், அடுத்த பிறகு ஏதாவது ஒன்று செல்வாக்கில் இருக்கணும். நம்ம மாநில தலைவரோட இருக்க முடியல. அப்போ என்ன, இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொல்லும்போது தேர்தல் வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா கட்சி பிளவுபடும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அனுப்பிவிட்டாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமும் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சு, அது கூட சொந்த செல்வாக்குன்றாங்க ஊட்டியில். அப்போ இப்போ வந்து இவர் அரசியல் கட்சி தொடங்கும்போது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இவர் அரசியல் கட்சி தொடங்கினாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மிச்ச சொச்ச பேரும் இவர் பின்னாடி போயிடுவாங்க. அப்போ பிஜேபி ஒரு கட்சியே இருக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்தாங்க. அதனால இவர் வந்து உறுதியா நிற்கிறாரு. இல்லைங்க, நான் வந்து தனியா கொடுத்தனும் போறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது சரி போகட்டும்ன்ற அந்த நிலைப்பாடுலாம் இருக்காங்க. கண்டிப்பா வந்து இப்ப இருக்கிற நிலைமையில இவர் வந்து அண்ணாமலை கட்சி தொடங்கும் போது யாருக்கு சேதாரம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் சொல்றாங்க அதிமுக சேதாரம். அதிமுக ஏற்கனவே சேதாரத்தில் தான் இருக்கு, சரிங்களா? ஆனாலும் 1,13,00,000 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறார். அப்போ அண்ணாமலை நாளை கட்சி தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கிடுவாரு அப்படின்னு இன்னைக்கே நம்ம சொன்னோம்னா கூட எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா லட்சங்களை தாண்டறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ போட்டிட்டா சொல்றீங்க. இப்போ கட்சி தொடங்கி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, அல்ல உள்ளாட்சி தேர்தல் தாண்டி நீங்க அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருது, இதெல்லாம் வந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் இது வந்து மைனஸ். ஏன்னா இருக்கிறவங்க வந்து கேடர்ஸ் அத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ அண்ணாமலை இருந்து புதுசா வந்து அதிமுக இருந்து டிவிக்கல இருந்து டிஎம்கே இருந்து போக போறது இல்லை. எப்படி இருந்தாலும் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியில இன்னொரு வெர்ஷனா தான் இருக்க போறாரு. அப்போ பிஜேபியில இருக்கிற அந்த கேடர்ஸ் தான் வந்து அண்ணாமலை கிட்ட வருவாங்க தவிர அதிமுக இருந்தோ இல்லை மற்றவங்க கிட்டே அங்கிருந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நம்ம இப்போ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. இவர் கட்சி தொடங்கி இவர் கட்சியோட கொள்கை கோட்பாடு தத்துவங்களை எல்லாம் சொல்லட்டும், யார் கொள்கை தலைவர்கள் சொல்லட்டும். இப்போ திடீர்னு விஜயகாந்த் சொல்றாரு, விஜயகாந்த் அவர் கட்சியில் நான் வந்து இணைஞ்சு செயல்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ விஜயகாந்த் கொள்கை தலைவராக இருப்பாரா? அதுக்கு பிரேமலதா அனுமதிப்பாங்களா? இல்லையா? அப்போ திடீர்னு ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட நீண்ட நாள் பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள், நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து அடிக்கடி நாங்கள் பேசியிருக்கேன்லாம் சொல்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு வலுவான தமிழ் தேசிய கொள்கைகளை முன்வச்சு இத்தனை ஆண்டு காலம் வந்து போராடி 8% வருது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நடிகர்கள் மூலமா வந்து அலைக்கழிக்கப்படுது அந்த வாக்கு சதவீதம். இப்போ இவர் அண்ணாமலை புதுசாக வந்து ஒரு கட்சி தொடங்கி உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8% 10% வாங்கிடுவாருலாம் சொல்ல முடியாது. 1% 2% ஏற்கனவே இங்கே சில கட்சிகள் இருக்குல்ல சார். இருக்கிற கட்சி இந்த தாவாக்கான்னு ஒரு கட்சி இருக்கு, புதிய தமிழகம்னு ஒரு கட்சி இருக்கு, புதிய பாரதம்னு ஒரு கட்சி இருக்கு, இன்னும் கொங்கு நாடு மக்கள் முன்னேற்றம், இதோட நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கட்சியா வந்து அண்ணாமலை கட்சி இருக்கு. அதோட கொஞ்சம் பெட்டரா ஒன்னா சொல்லலாம், ஏன்னா அடிக்கடி மீடியாவை சந்திக்கிறவர் அப்படி இருக்குமே தவிர இதனால வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் வந்து பெரிய அரசியல் மாற்றம்னா வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்க எப்படி வந்து டிவி கேட்க எப்படி சொல்லிட்டே இருந்தாங்க, ஆட்சி அமைச்சர் ஆட்சி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஊடகங்கள் வெளிச்சங்கள் வேணா கிடைக்கலாம், கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கலாம். அது காரணம் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் சோர்ந்து போச்சு. இருக்கிற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு பக்கம் டிவி கேல போய் ஐக்கியமாயிடுச்சு கம்யூனிஸ்ட் எல்லாமே. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தட்டி கேட்குறவங்க பேசப்படுவாங்க, மீடியாக்கள் முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த வகையில் வேணா நீங்கள் சொல்லலாம். என்னன்னு கேட்டால் அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்.
ஆனால் அது கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியிட்ட தேர்தலே ஒரு 5% வாங்கிடுவாரு, 10% வாங்கிடுவாங்க, 31 ஆட்சியை அமைச்சுவார் இருந்ததுலாம் நடக்கிற காரியம் இல்லை. ஆனாலும் இப்போ எல்லாரும் வந்து மக்களை நம்புறதே கிடையாது. இது எல்லாருடைய நம்பிக்கை என்னன்னா இவிஎம் மிஷின். இது மக்கள் ஓட்டு போடுறதுன்னு மக்கள் ஆதரவு தேவை. இவிஎம் மிஷின் இருக்கே இருக்காங்க. இன்ஸ்டா இன்ஃபுளுசர் காசு கொடுத்தா ஆகா ஓகோ அப்படி யார் தெரியுமா? அண்ணாமலை யார் தெரியுமா? அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. அவர் கடந்து வந்த பாதை என்ன தெரியுமோ? அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது வேணும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுச்சியாக ஏற்பட போகிறதில்ல. அண்ணாமலை கட்சி தொடங்கலாம் கூட அவர் முதல்ல கொள்கை தத்துவங்கள் சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ரஜினிகாந்தை பயன்படுத்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாருன்றது அவருடைய பேச்சில் தெரியுது. இப்போ அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுமதி வழங்குவாரான்னு தெரியல. இல்லை, இப்போ நீங்களே சொல்கிறீங்க வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து பேச முடியாதுன்ட்டு. இதே தான் நம்ம திரு விஜய் அவர்களுக்கும் நம்ம பேசியிருந்தோம் ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ அவர் வந்து ஆட்சி பண்ணி யாருமே எதிர்பார்க்கல சார். விஜய் விஷயம் அண்ணாமலை வந்து இப்போ விஜயோடைய அவருக்கு வந்து இல்லை சார், நான் படித்தவர் இல்லை, படிச்சிருக்கேன். நான் வந்து யார் திறமையானவங்க திறமை இல்லைன்னு நான் பேசவே இல்லை. விஜய் அங்க வந்து திறமையானவர் நான் சொல்லவே இல்லை. திறமையான அண்ணாமலையும் கூட நான் சொல்றேன். அண்ணாமலையும் வாயில பந்தல் போடக்கூடிய நபர் தான். அண்ணாமலை கூட வாயில பந்தல் என்ன, அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அவ்வளவுதான். ஆனா ஐபிஎஸ் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பல கட்டங்கள்ல அவர் வந்து அறிவார்ந்த பேச்சுக்கள் பேசவே இல்லை. கடந்த காலத்துல ஐபிஎஸ்க்கு ஏற்ற பேச்சு இருந்துதான்னு கேட்டா கடந்த காலத்துல நிறைய ஃபன்னி ஸ்பீச்லாம் நிறைய இருக்கு அவரது. ரெண்டாவது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அதிரடியான பேச்சுக்கள் பேசக்கூடியதா இருந்தாலும் தவிர அது ஏயு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரையும் சரி, அதுக்கப்புறம் பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து கேட்டினா ஒரு முந்திரி கொட்டைத்தனமா பேச்சு இருக்குமே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமா எதுவும் நடந்தவே இல்லை. அது காரணம் கேட்டால் மத்தியில் அவங்க பிஜேபி ஆட்சி இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் வந்து அரசியல் கட்சி நடத்துறது ஈஸி. ஆனால் தனியாக ஒரு அரசியல் கட்சி நடத்தும் போது தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும். ரெண்டாவது இதுக்கு பின்னணி என்ன சதி இருக்குன்றதுலாம் இனிமேல் தான் தெரியும். இது என்ன திட்டம் இருக்கு, என்ன சதி திட்டம் இருக்குதா, நல்ல திட்டம் இருக்குதா, சதி திட்டம் இருக்கா, இன்னும் நமக்கு தெரியாது. அது அரசியல் கட்சி தொடர்ந்து. ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, அவர் பேசும்போது பிரதானமா தெரியக்கூடியதுன்னு கேட்டா ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு குறி வைக்கிறாருன்றது மட்டும் தெரியுது. அதனால தெரியும், அவர் பேச்சிலே தெரியுது. ஏன்னா ரஜினிகாந்த் குறித்து நிறைய பேசுறாரு இல்லையா, அதனால வந்து இப்போ வந்து இருக்கிற சூழலை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஒரு வேலை இன்பிட்வீன் வந்து விஜய் அண்ட் அது ரஜினிகாந்த் விஜய் உள்ள அந்த அந்த பனிப்போர் இருக்கு இல்லையா, அதை ஒரு வேளை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் ரஜினிகாந்தோடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு ஒரு குறி வைக்கிறாருன்னு தெரியுது. ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டும் ஓட்டு போட்டா வந்து இது பண்ண முடியுமா? இப்ப ஏன்னா விஜய்க்கு விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டா இப்போ ஏதோ ஒண்ணு சார், ஒரு பிடிமானம் ஒண்ணு இல்ல, அரசியல் ஒரு பிடிமானம் சார். இப்ப விஜய்க்கு நீங்க புதுசா திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி கொள்கைகளை சொல்லி தத்துவங்களை சொல்லிலாம் அது மக்கள்கிட்ட சொல்லி அதை வந்து ஒரே நாள்ல மாத்தி கொண்டு வர முடியாது. இப்ப அந்த மாதிரிலாம் மக்கள் ஓட்டு போடலையே. இல்ல சார், நான் சொல்றது அது இல்லை. நான் சொல்றது நீங்க நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிக்சடா ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு டெபாசிட் ஓட்டு இருக்குது. ஒரு ஃபிக்ஸர் என்னன்னு கேட்டால் இவருக்கு வந்து இந்த ரஜினிகாந்தோடைய ரசிகர்லாம் வந்து ஃபேவராக இருக்கிறாங்கன்னா ஒரு கணிசமான வந்து ஒரு வாக்கு வங்கி, சரிங்களா? ஏதோ ஒரு பர்சன்ட் நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு 10% சொல்லுங்களேன், அதை வந்து அப்படியே ஒரு அதை பறிக்கணும்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தாருன்னா எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 10% ஒரு 15% வந்திருக்குமா, இல்லை ஒரு 20% வந்திருக்குமா? அட்லீஸ்ட் அது ஒரு பாதி வரட்டுமே. அது ஒரு ஓட் பேங்க் தானே அது. அப்போ ரஜினிகாந்தருடைய ரசிகர்களுக்கு இவர் வந்து குறி வைக்கிறாரு, அது அந்த அர்த்தம் சொல்றாரு. அதை தாண்டி ஒரு கட்சியோட கொள்கை தத்துவம் கோட்பாடு இதெல்லாம் சொல்லட்டும், கொள்கை தலைவர்கள் யாருன்னு சொல்லட்டும். முதல்ல இவர் வந்து பார்த்தா பிஜேபியோட இன்னொரு வருஷனா இருக்கிறாரான்றது தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சவர் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் நம்ம விஜய் சொன்னீங்கன்னா இப்போ தான் நான் சொல்றேன். விஜய் இப்போ தான் வந்து கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்ல, தத்துவம் என்ன சொல்ல, கோட்பாடு எதுவும் சொல்லவே இல்லை. நடிகர்ன்ற அந்த ஃப்ரேம் இருந்துச்சு, அதை டைரக்டா வந்துட்டாரு. ஆனா அண்ணாமலைக்கு அந்த கவர்ச்சி கிடையாது. அண்ணாமலை எது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கணும், ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருந்து வாங்கணும் அந்த அந்த கவர்ச்சியை. ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது, டைரக்டா அவருக்கே இருக்குல்ல. அதனால நம்ம என்ன நடக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இப்ப அவரு எந்த மாதிரி கொள்கையை முன்னிறுத்துவோ நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜேபி இன்னைக்கு அவர் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி போட்டு மதசார்பற்ற கொள்கைகளை வந்து வகுக்க முடியாது சார். அவர் அப்படியே வகுத்தால் கூட அது நம்பிக்கை பெறாது. ஏற்கனவே நீங்க வந்து பிஜேபியில் நீங்க இருந்துருக்கிறீங்க, இப்போ திடீர்னு அந்த கட்சியிலேருந்து வந்துட்டு ஒன்றும் முரண்பட்டு வந்துட்டுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து இப்போ மோடிஜி வந்து எல்லாருக்கும் பெப்பபேன்ற மாதிரி, உனக்கும் பெப்பபே அவருக்கும் பெப்பபேன்ற மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் பெப்பபேனீங்கன்னா எப்படி? இப்போ நீங்கள் சொல்லுங்க, எனக்கு வந்து பிஜேபியோட வந்து கட்சியை வழிநடத்துறதையும் அந்த கொள்கையிலையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லைங்க, அதெல்லாம் நான் எதிர்த்து வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ நீங்கள் அங்கே ஒரு துண்டு போட்டு தான் வைக்கிறீங்க, மோடிஜின்றீங்க, வந்து
அமித்ஷாஜின்றீங்க, எல்லாரும் சொல்றீங்க. ஆனால் இப்போ நீங்க வந்து இப்போ மதசார்பற்ற ஒரு அரசியல் கட்சி நீங்க சொன்னீங்கன்னா அது நம்ப முடியாதுன்னு நான் சொல்றேன். தேர்தலுக்காக ஓட்டு பெறுவதற்காக நான் வந்து நீங்க புதுசா ஒரு வேஷம் போடுற மாதிரி ஆயிடும். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா சார், கல்கி கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன, இதெல்லாம் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இப்போ இருக்கிற முதலமைச்சர்கள் இது மாதிரி எதுவுமே பண்ணல. கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன எதுவுமே சொல்லல. அதுதான் சார் சினிமா நடிகர்ன்ற ஒரு இல்ல சார், நடிகர்ன்ற ஒரு பிம்பம், அந்த பிம்பத்தை வச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ரைட், அண்ணாமலைக்கு எங்க இருக்கு பிம்பம்? பிம்பம் இல்ல. இப்ப நாளைக்கு ஒருவேளை மக்கள் வந்து கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்னன்னு தெரிஞ்சு ஓட்டு போலான்ற அந்த அறிவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு அப்படி வாக்களிக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கொள்கை தத்துவம் கோட்பாடுகள் எல்லாம் வந்து நம்பி வாக்களிக்கணும்னா அது நாம் தமிழுக்கு தான் வாக்களிக்க முடியும். ஏன்னா இவங்க என்னதான் கொள்கை வந்து வகுத்தால் கூட அது வந்து மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை பெறாதுன்னு சொல்றேன். நீங்க ஏற்கனவே நேற்று வரைக்கும் எங்க சார் நீங்க நேற்று வரைக்கும் உரக்கடை நடத்திருந்தீங்க, உரம் வியாபாரம் ஆகல, மூட்டைகள்லாம் அப்படி கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிட்டு ஒரு ஷோகேஸ் போட்டு ஸ்வீட் ஸ்டால் வித்தீங்கன்னா என்ன ஆகும்? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரி, நேற்று வரைக்கும் உரக்கடை வச்சுங்க, உரக்கடை மூட்டைகள்லாம் அடிச்சுட்டு வியாபாரம் ஆகல உரம், அதை மூட்டையெல்லாம் உரமா ஒதுக்கிட்டு ஒரு ஷோகேஸ் போட்டு ஸ்வீட் கடையை நடத்துனீங்கன்னு வச்சுங்க, அது மக்கள் வந்து வாங்குவாங்களா? அதுதான் உரம் இருக்குது, விஷம் அது. பக்கத்துலேயே நீங்க ஸ்வீட் கடை வச்சுன்னு கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா காத்துல பறந்து வந்து படாது. நீங்க பிஜேபியை சொல்றீங்க? பிஜேபி தான் நான் சொல்றேன். ஏற்கனவே நீங்க வந்து மதவாத கட்சியில பயணப்பட்டீங்க சார். பயணப்பட்டு இப்ப திடீர்னு நான் மதசார்பற்ற கட்சின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அது டிக்ளேர் ஆகல, அதுலயே தடுமாற்றம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்நாட்டில் இதுதான் கொள்கை, இதுதான் தத்துவம், இதுதான் கோட்பாடு. இதன்படி நான் வந்து அரசியல் கட்சி நடத்த எந்த லாப நோக்கம் கிடையாது. யார் வந்து நீங்க வரீங்களோ வாங்க, எத்தனை பேர் வரீங்க என்றது கூட தயாரா இல்லை. நம்பி வரவங்க வாங்க. அது ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் தான். இது எல்லாம் சமரசம் பண்ணக்கூடிய கட்சி தான். இன்னைக்கு நான் கேட்கறேன், திமுக விட்டு திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி தொடர்ந்து வந்து விசிகா இப்ப எங்க இருக்குது? திமுக ஓட்டை வாங்கின்னு போய் இப்ப டிவி கேட்டு இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த கூட்டணி டிவி கிட்ட போறாங்க. அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. அதான் அணிகள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து கூட்டையை குழப்பியாச்சு சார். இப்போ யார் யாரெல்லாம் வந்து எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்றது தனித்து தான் தெரிய போகுது. தனித்து நிற்க போகிறது இல்லை, அணி அணியாக நிற்க போகுது. இப்போ 2 அணி இருந்தது, இப்போ 2 அணி இருந்தது, இப்போ 4 அணியாக மாறப்போகுது. உறுதியாக 4 அணி மாறப்போகுது. அடுத்தது 5, 6 போயிட்டு அது தெரியல. ஆனால் இப்போதைக்கு 4 அணி இருக்கு. அது தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நிச்சயமற்ற நிலைன்னு ஒன்று உருவாயிடுச்சு. அமித்ஷா போட்ட கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி வரல, ஆனால் அதே சமயத்தில் அந்த கூட்டணியை உடைச்சிட்டாரு, இந்தியா கூட்டணியை உடைச்சிட்டாரு. அமித்ஷாவுக்கு இதுதான் இந்த தேர்தலில் அவருக்கு என்ன சக்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணியை உடைஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் டிஎம்கே கூட்டணியை உடைச்சிட்டாங்க. ஏதோ யாரோ உடைச்சிட்டாங்க, அவருடைய வியூகம் கிடையாது, யாரோ உடைச்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலை தனியாக ஒரு புதிய கட்சி தொடங்குறேன்றாரு. பிஜேபி இருக்கலாம் போய் சேர்ந்துருவாங்கன்னு வந்து இவர் அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாரு. நான் பிஜேபி இருக்கிறவங்கள நான் ஒருபோதும் நான் சிதைக்க மாட்டேன், அந்த கட்சி நான் என்னால் எந்த டேமேஜும் இருக்காது, நான் தனியாக நான் சேர்த்துக்கிறேன், நான் இருக்கிற அதிமுக வந்து நான் வந்து கொண்டு. இப்போ சிக்கலே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வந்து தங்களுடைய வாக்குகளை வந்து எப்படி தக்க வச்சுக்க போறாங்க அப்படின்றது தான். அதுதான் இப்போ இருக்கு. எல்லாரும் பரவாயில்ல சொல்ற, சில பேர் சொல்றாங்க இல்லையா, அரசியல் ஞானிகள், அதிமுக வந்து கரைஞ்சிரும், அதிமுக வந்து தான் சேதாரம். என்னை கேட்டால் ஒரே வார்த்தை, அண்ணாமலை அரசியல் கட்சி வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் சேதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் சேதாரம். இல்ல பிஜேபிக்கு அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? அது ஒரு கேள்வி கிடையாது சார். எவ்வளோனா இருக்கு சார்? 10 ஓட்டு இருக்கு சார். அந்த 10 ஓட்டு இல்லை உங்களுக்கு. சரி, இப்போ நாளைக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துட்றாரு, என்னுடைய அபிமானிகள், என்னுடைய ரசிகர்கள் அண்ணாமலை கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன நடக்கும்ன்றீங்க தமிழ்நாடு? அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அப்படியே சொன்னால் கூட வந்து இங்க மக்கள் யோசிப்பாங்க சார். கடந்த காலத்துல நீங்க கடந்த கால வரலாறு யோசிச்சு பாருங்க. இதே 96ல் ரஜினிகாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதாவை எதிர்க்கிறாரு, திமுக ஆதரிக்கிறார். அன்னைக்கு அவர் வாய்ஸ் எடுப்பட்டது. அதே நீங்க அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வாய்ஸ் இல்லை. அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் வாய்ஸ் கொடுத்தாரு, ஆனா அது எடுபடலை. 96ல் மட்டும்தான் ரஜினிகாந்த் அவருக்கு அந்த வாய்ஸ் வந்து எடுபட்டது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் வந்து எடுப்படலை. தனியாக அரசியல் கட்சி தொடங்கினார்னா அந்த வெற்றிடம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா 2021, அப்போனா நின்றுக்கலாம். இல்லை, அந்த காலம் கொரோனா காலம் வரலன்னாரு. கொரோனா சொன்னது 2021 கொரோனா சார். 96ல் மட்டும்தான் ரஜினிகாந்த் அவருடைய வாய்ஸ் வந்து எடுபட்டது. அது திமுக ஆதரவாக வந்து காங்கிரஸுக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த தேர்தலில் வந்து இவர் எந்த கருத்தும் சொல்லாமல் ஒதுங்கிட்டார். அதுக்கு பிறகு வந்து நான் சொல்றது
2011. 2016 மறுபடியும் வாய்ஸ் கொடுக்கும்போது அது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஃப்ளாஷ் ஆகணும் மக்கள் மத்தியில். சரி, நான் சும்மா வந்து விரல மட்டும் தூக்கிட்டு அப்படி போயிட்டார், அவ்வளோதான். அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு சொல்லலையே? சொல்லலை சார். ஆனால் ஏன் சொல்லலை? சொல்லிருக்கணும்ல. அப்போ அந்த ஒரே ஒரு தேர்தல் 96 தேர்தலில் மட்டும்தான் ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தார். 21 வந்து அவர் எந்த காரணங்களும் சொல்லாமல் அரசியல் கட்சி வந்திருந்தாருன்னா அப்போ ஒரு வேளை வந்து பார்த்தா வெற்றிடம் வந்துச்சு, இவர் வந்துட்டாரு அப்படி சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் வந்து பல காரணங்கள் சொல்லிட்டு அவர் வந்து பின்வாங்கிட்டாரு. அதனால இப்போ வந்து அண்ணாமலைக்கு நீங்க கை காட்டுறாரு, அண்ணாமலைக்கு நான் வந்து ஆதரிக்கிறேன்னு சொன்னார்னா உடனே ரசிகர்கள்லாம் அப்படி போயிட மாட்டாங்க. இப்பெல்லாம் யோசிக்கலாம். நான் ஒன்னேன்னு கேட்கிறேன், இப்போ அவர் தொடர்ந்து வந்து ரஜினிகாந்தோடைய பேர் தான் வலியுறுத்தி சொல்றாரு, வேற எந்த நடிகருமே அவர் பயன்படுத்தி பாக்குறாங்க சார். சரி, இப்போ ரஜினிகாந்துக்கே வந்து இப்போ அன்னைக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஏன் அப்ப திரும்பவும் ஏன் ரஜினிகாந்த் சொல்லணும்? செல்வாக்கு நல்லா புரியல, நான் சொல்றது புரியல. 96 ஒரு கட்சிக்கு ஆதரவா நீங்க வந்து செயல்படுறாரு. அவர் அரசியல் கட்சியில வந்து ஈடுபடல, கட்சி தொடங்கல. ஒரு திமுக கூட்டணிக்கு வந்து வாக்களிங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வாக்களிச்சாங்க, கை காட்டுறாரு, அவர் நிக்கல. ஆனா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் வாய்ஸே கொடுக்கவே இல்லை. சரிங்களா? 2021 வந்து கொடுத்தாலும் பெருசா எடுபடாது. ஏன்னா திமுக எதிராக வந்து மக்கள் இருக்கும்போது எப்ப எப்படி அவர் வாய்ஸ் கொடுக்க முடியும்? திமுக ஆட்சிக்கு எதிராக வந்து மக்கள் இருக்கிறாங்க சார், அப்போ எப்படி அவர் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியும்? அப்போ அதனால என்ன சொல்றாருன்னா 2011 அவர் வாய்ஸ் கொடுக்கவே இல்லை. 2016 கூட வந்து வாக்களிச்சார தவிர ஒரு விரல நீட்டு வந்தார் தவிர வந்து அதுக்கப்புறம் ஆதரிக்கவே இல்லை. 2021 யாருமே இல்லாத போது தானே ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் போது ஆதரவு இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் அரசியல் கட்சி தொடங்கும் போது அவர் கை நீட்ட முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க அவருக்கு வாக்களிங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்ல இப்ப அப்படி சொன்னாலும் அது எடுபடாது. 96 அவர் கட்சி ஆரம்பிக்கல, கை நீட்டி தான் சொன்னாரு. ஆமா ஆமா. இதே மாதிரி சார் அன்னைக்கு இருந்தால சார் ஜெயலலிதாவோட எதிர்ப்பால வந்து இருந்தது சார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு எதிர்ப்பால வரும் இல்ல. இப்போ ஒருவேளை இப்படி நடக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன், இந்த டிவிக்கு அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாலை வரும்போது அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து கை நீட்டுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த எதிர்ப்பாலையும் நம்மளும் கேட்கிறோம், அந்த எதிர்ப்பாலையும் ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு அலையும் சேர்ந்து செல்வாக்கா மாறும். ஆனால் இவர் வந்து கை காட்டக்கூடிய அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகவா இருக்குமா அல்லது அண்ணாமலையா இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கு ஆசை இருக்கு. என்ன சொல்றாரு அண்ணாமலை? வித்தியாசமா கவனிச்சிங்களா நீங்க? அந்த வார்த்தையை அதான் நீங்க கவனிக்கல, அந்த வார்த்தையை கவனிங்க. என்ன சொல்றாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாருன்னா எனக்கு நல்லது, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு நல்லது இல்லைங்க. இல்ல ரஜினிகாந்துக்கு வந்து எனக்கு வந்து நல்லது, எனக்கு நல்லது ரஜினிகாந்த் யோசிப்பாரு. ஆனா ரஜினிகாந்த் என்ன நல்லதுன்னா அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் நல்லதுன்றாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கூடாது அவர் சொல்றாரு. அதுதான் சார் நானும் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாருன்னா எனக்கு நல்லது, வந்தாருன்னா எனக்கு நல்லதுன்னா நான் அவர் கூட கூட்டணிக்கு போவேன், இல்லை அவர் கூட சேர்ந்து செயல்படுவேன், ஏதோ ஒன்று நல்லது. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினா அவருக்கு நல்லது இல்லை அப்படிதான் சொல்றாரு அவரு. அப்படின்னு சொல்றாருன்னா அது வந்து ஹெல்த் வைஸா சொல்றாரு, கோவிட் போன்ற ஹெல்த் வைஸ்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரே வார்த்தை தான் கேட்கிறேன். ரஜினிகாந்த் அவர் வந்து சினிமாவில் நடிச்சாருன்னா கோவிட் வராது, அரசியல் வந்தா கோவிட் வந்துருமா? அதுவே சினிமாவில பல டூப் போட்டு எடுத்துக்கலாம் சார். ரஜினியே இல்லாம பாருங்க, கோவிட்ன்றதே இப்ப மக்கள் மறந்தாச்சு சார். அவன் இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் நார்மல். அது இன்னைக்கு சார், அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அதான் சொல்றேன். இன்னும் நாளைக்கு கூட அரசியல் கட்சி தொடங்கட்டுமே, என்ன இப்போ இதுக்கப்புறம் வேண்டாம் ஒதுங்கிட்டாரு. ஒதுங்குன்னு அவரு சார், ஒதுங்கின விட்டுருங்க நீங்க. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அண்ணாமலை புத்திசாலித்தனமா என்ன நினைக்கிறாருன்னா, நீதான் வரல இல்ல, இதான் வரல இல்ல, உன் கையில இருக்கிறது சும்மா தானே வச்சிருக்க, அதை என்கிட்ட கொடுத்துறேன். பண்டமாற்று கிடையாது சார் ரசிகர்கள். முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். ரசிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தலைவரை நேசிக்கிறதுக்கு வேற சார். ஆனா நீங்க கை நீட்டிங்கன்னா அத்தனை பேருக்கும் வந்து வாக்களிக்க முடியாதுல்ல. அண்ணாமலையுடைய கடந்த கால பேச்சுக்கள்லாம் நீங்க நிறைய எடுத்து பாருங்க. இன்னைக்கு வந்து விஜய் எதிர்ப்பு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு ஆயுதமா கிடைக்கிறாரு அப்படி ஒன்னா சொல்லலாம். ஆனா அண்ணாமலையோட கடந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்டகாசங்கள் கொஞ்சம்லாம் கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் கிட்ட ஒரு ஆயுதம் இருந்தது, பெண்களையும் இளைஞர்களையும் கவர்றதுக்கு சினிமா பிம்பம்ன்ற ஒரு ஆயுதம் இருந்தது. அண்ணாமலை கிட்ட என்ன ஆயுதம்? அதுதான் சொல்றேன், ஆயுதமே இல்லை. அப்ப அவர் இன்னொரு சினிமா பிம்பத்தை நாடுறது தப்பு இல்லையே? எப்படி அப்ப இன்னொரு சினிமா பிம்பத்தை நாடுறது தப்பு இல்லையா? நாடுறது பெருசு இல்லை சார், நீங்க நாடுறீங்க. ஆனா அது செல்லுபடி ஆகுமா? ரஜினிகாந்த் சொல்றாரு அண்ணாமலைக்கு ஆதரவு தெரியுங்கன்னு சொல்லிட்டாருன்னா அது அன்னைக்கு தானே சார் தெரியும், இன்னைக்கு தெரியாது. தெரியாது சார். ஆனால் நான் சொல்றது நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சார். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க அண்ணாமலை வந்து ஆசைப்படுறாரு ரஜினிகாந்த் அவர்களை எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்றதை வெளிப்படையா சொல்லாம இப்ப சொல்றாரு.
ஏன்னா ரஜினிகாந்த் ஏங்க நீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்க, இப்ப ஏங்க ரஜினிகாந்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒரே கேள்வி. இதோ விஜயகாந்தை பத்தி பேசினா நீங்க அந்த கட்சியில இருந்தீங்க, இப்ப எதுக்கு ரஜினிகாந்த் பேசினீங்க? நீங்க அறிவாளி, நாங்க முட்டாளப்போ? உங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு நீங்க பயன்படுத்திப்பீங்க. நேற்று வரைக்கும் நீங்க பிஜேபி இருந்தல்ல, அப்போ நீங்க சொல்றது ரஜினி சுத்தி தான் அரசியல் நடக்குதுன்றீங்களா? அப்போ ரஜினிகாந்தை பயன்படுத்திக்க நினைக்கிறாரு அண்ணாமலை. ரஜினிகாந்த் பயன்படுவாரா? அவ்வளவுதான் ஒரே கேள்வி. ரஜினிகாந்த் அவர் அறிவிக்காம நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஆனா ரஜினிகாந்த் ரசிகர்கள் தான் அவ்வளவு ஏமாலியா தெரியுறாங்க நமக்கு. அப்ப நீங்க சரி, நீங்க சொல்றது ஒரே வார்த்தை சார், ரஜினிகாந்த் பாரு சார், எல்லா தொண்டரும் இப்ப எங்க தலைவர் அரசியல் கட்சி தொடங்கட்டும் விரும்புவோம். ஆனா அதே நீங்க சப்போர்ட்னு வரும்போது பாத்தீங்கன்னா அது ஏத்துக்க மாட்டாங்க. இவர் என்னங்க அவர் அண்ணாமலைக்கு போய் சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க, பிஜேபிக்காரங்க, அவன் பிஜேபி சப்போர்ட்ல இருந்தவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதான் அண்ணாமலை ரஜினிகாந்த் ஒருத்தர் பேசிட்டாரு என்கிட்ட காலையில தூக்கும் போது பேசியிருக்கிறாரு. இப்ப நான் கூட சொல்லுவேன் சார், 50 முறை பேசியிருக்கிறேன் நான் ஜான் ஆரோக்கியசாமியோட பார்த்தீங்கன்னா 4 முறை நாங்கள் ஹோட்டலில் உட்காந்து மணிக்கணக்கில் பேசியிருக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை நான் பெற நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க. நான் ஜான் ஆரோக்கியம் அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, அது நான் 4 முறை சொல்றேன்னு வச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயப்படுத்திக்க போறேன். நேற்று ஒருத்தர் கேட்கறேன், அண்ணன் கேட்டேன், சார் கொஞ்சம் ஜான் ஆரோக்கியசாமி நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார் சொல்லிட்டு. நம்பரே என்கிட்ட இல்லையான்ட்டு. அப்போ எப்படி பேசுறேன்? அது நான் எப்படியோ பேசுறேன், ஆவியா போய் பேசுறேன். விட்டுங்க, நம்பர் கிடையாது, அவ்வளவுதான். உண்மையே நம்பர் கிடையாது. சரி சார், நீங்க சொல்றதெல்லாம் அதனால இதெல்லாம் சார் ஒரு விஷயம் கொஞ்சம் இந்த அரசியல் புதுசா நீங்க ஒரு அரசியல் கட்சினா உங்களை நம்பி உங்களை மக்கள் நம்புறோம், நீங்க மக்கள் நம்புறீங்க, உங்களை மக்கள் நம்புறாங்க. அப்போ நீங்க கட்சியோட கொள்கை என்ன, தத்துவம் என்ன, இதெல்லாம் வச்சு நீங்க பேசுங்க. ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது நீங்க ரஜினிகாந்த் இதுல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுலேயே தெரியுது உங்க சூது என்னன்னு தெரியுது. நீங்க ரஜினிகாந்தை இழுக்க பார்க்க, ரஜினிகாந்தோட ரசிகர்களே ரஜினிகாந்த் தன் பக்கம் இழுக்க பாக்குறீங்க. சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே. சரி, எப்படி இருந்தாலும் இப்போ அவருடைய கவுண்ட் 2031 தான் அவருடைய கவுண்ட்டு. ஸோ அது வரைக்கும் பார்க்கலாம் இன்னும் சேஞ்சஸ் என்னென்ன வருதுன்றதை பொறுத்து. இப்போ தேங்க்யூ, நன்றி சார்.